நாடு ஒரு பெரிய லட்சியத்தோட போயிட்டு இருக்கு இல்லையா? பிரதமர் கூட சமீபத்துல கடல்சார் வாரம் 2025 பத்தி பேசினாரே. நம்ம கடல்சார் துறையில என்ன நடக்குது? நிச்சயமா. இந்தியா தன்னோட கடல்சார் துறைய பெரிய அளவுல மாத்தணும்னு கடல்சார் அம்ரித் கால் தொலைநோக்கு 2047ன்னு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காங்க. இதுல 4 முக்கிய விஷயம்: துறைமுகம் சார்ந்த வளர்ச்சி, கப்பல் போக்குவரத்து, கப்பல் கட்டுறது, சரக்கு போக்குவரத்துல தடையில்லாம பண்றது, அப்புறம் இது சார்ந்த திறன்களை வளர்க்கிறது. இதுல என்ன முன்னேற்றம் இருக்கு இப்போ? இப்போ சமீபத்துல சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. கேரளால விழிஞ்சும் துறைமுகம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இது இந்தியாவோட முதல் ஆழ்கடல் சர்வதேச சரக்கு பரிமாற்ற மையம். பெரிய பெரிய கண்டெய்னர் கப்பல்களை கையாள முடியும். ஓ, சூப்பர். குஜராத்ல காண்ட்லா துறைமுகத்துல இந்தியாவிலேயே செஞ்ச முதல் மெகாவாட் அளவு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி வசதி ஆரம்பிச்சிருக்காங்க. மும்பை JNPTல ஒரு பெரிய கண்டெய்னர் டெர்மினல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இல்லாம வேற என்ன சீர்திருத்தங்கள் நடந்திருக்கு? பழைய காலத்து சட்டங்களை மாத்திட்டு புது சட்டங்கள் கொண்டு வராங்க, நடைமுறைகளை சுலபமாக்குறாங்க. இதனால கடந்த 10 வருஷத்துல நம்ம முக்கிய துறைமுகங்களோட சரக்கு கையாளும் திறன் இரட்டிப்பாகி இருக்கு. கப்பல் வந்துட்டு போற நேரம் குறைஞ்சிருக்கு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து 700% அதிகமாயிருக்கு. 700%? ஆமா, இப்போ கவனம் எல்லாம் நீல பொருளாதாரம், அதாவது கடல் வளங்களை சரியா பயன்படுத்துறது, பசுமை வளர்ச்சி, அப்புறம் கப்பல் கட்டுறது மேல இருக்கு. இதுக்கு பெரிய முதலீடு பண்றாங்க. மகாராஷ்டிரால வடவான் ஒரு புது மெகா துறைமுகம் கட்ட போறாங்க. இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாம உலகளவிலேயும் முக்கியமா? ஆமா, உலக சப்ளை செயினை பலப்படுத்துறது, அப்புறம் இந்த இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் IMEC மாதிரி திட்டங்கள்ல நம்ம பங்கு, அதுபோக சின்ன தீவு நாடுகள், பின்தங்கிய நாடுகளுக்கு நாம தொழில்நுட்ப உதவி பண்றது, இதுக்கெல்லாம் இந்த கடல்சார் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். கேக்குமே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு.